ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 14வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு 12 மணி முடிவின் போது எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. ஸோ அதனால் கானா வினோத்தோடைய ஓட்டிங் முடிவுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,20,791 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46.94% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஆனால் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை, பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஸோ அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டம் இருந்தது. இன்கேஸ் நம்ம டைட்டில் வின் பண்ணாமல் போயிட்டா, ஏதாவது மாறிட்டா என்ன பண்ணுறது, இதுவும் இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுனால எடுத்துட்டாப்புல அவங்களுடைய ஃபேமிலிக்காக. ஸோ கண்டிப்பாக அதுக்காக நம்ம ஆட்ஸ்அப் பண்ணி ஆகணும். இரண்டாவது இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,58,847 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.24% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது டைட்டில் வின் பண்ணுறதுக்கு. பட் பார்ப்போம், ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லையா. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் யாரையும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மூன்றாவது இடத்துல சபரநாதன் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,06,628 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.6% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சபரநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாரம் ஒரு இன்சிடென்ட் மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு சபரநாதனே டைட்டில் வின் பண்ணால் கூட ஓகே தான், ஏன்னா ஹியூமானிட்டியோட இருக்காப்புல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சபரநாதனை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் தான் இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 60,793 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.89% இருந்துட்டுருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரன்னரப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் இன்கேஸ் இப்போது இந்த வாரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, சாண்ட்ரா அவர்கள் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் மேபி வெட்னஸ்டே பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 36,400 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.33% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இன்கேஸ் இந்த வாரத்தில் நோ எலிமினேஷன், ஏன்னா இருக்கிறதே 5 பேர் தான், ஸோ மொத்த பேரையும் நாங்கள் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் உள்ளே இருப்பாங்க. சொல்ல முடியாதுங்க, இவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.